தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது சங்கீதம் 34 அதிகாரத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை பாடப்போகிறோம். நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த வார்த்தையில் இருந்து எழுதப்பட்ட அருமையான பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என்னோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஏழை நான் கூப்பிட்டேன், பதில் தந்தாரே, நெருக்கடிகள் வைத்து நின்று விடுவித்தாரே. ஏழை நான் கூப்பிட்டேன், பதில் தந்தாரே, நெருக்கடிகள் அனைத்து நின்றும் விடுவித்தாரே. நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த பல வாரங்களாக 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10-11 வசனங்களிலிருந்து பண ஆசை என்னும் பாவத்தை எப்படி வாழ்க்கையிலே மேற்கொள்வது என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக கடந்த சில வாரங்களாக 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து எப்படி நாம் தேவனுடைய சுபாவத்திலே வாழ வேண்டும், நாம் எப்படி தேவனுடைய அன்பிலே வாழ நம்ம நாட வேண்டும், அதை அடையும்படி நாடு என்று சொல்லி எப்படி வேதம் நமக்கு போதிக்கிறது என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அதை தொடரப்போகிறோம். வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10-11 வசனங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை எச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி
அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த பல வாரங்களாக எப்படி இந்த தேவனுடைய குண அதிசயங்களாக இருக்கிற, தேவனுடைய சுபாவங்களாக இருக்கிற இந்த நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம், இவைகளை எப்படி நாம் அடையும்படி நாடுவது என்ற இந்த சத்தியத்தை ரொம்ப ஆழமாக தெளிவாக பார்த்து வருகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியங்கள் உண்மையாகவே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பாருங்கள். ஏனென்றால் நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலெல்லாம் இன்றைக்கு சபையிலே இப்படிப்பட்ட பிரசங்கங்கள்லாம் ரொம்ப நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது பாருங்கள். அதிகமாக எப்படி சரீரப்பிரகாரமான விதத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்த பிரசங்கம், அல்லது எப்படி நாம் பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும் என்ற பிரசங்கங்களை அதிகமாக கேட்போம். ஆனால் எப்படி தேவனுடைய அந்த சுபாவமாகிய அந்த அன்பு, அந்த விசுவாசம், அந்த பொறுமை, அந்த சாந்த குணம், இவைகளை எப்படி நாம் அடையும்படி நாடுவது என்பதை குறித்த பிரசங்கங்களை எல்லாம் நான் ரொம்ப நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது பாருங்கள். அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன், இந்த போதனைகள் இந்த நாட்களில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வசனங்கள் ரொம்ப மிக முக்கியமானதாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் இன்னொரு காரியத்தை தியானிக்க போகிறோம். இந்த பண ஆசை என்னும் பாவத்தை மேற்கொள்வது எப்படி என்ற இந்த சத்தியத்தின் கீழ் நாம் எப்படி தேவனுடைய சுபாவத்திலே வாழும்படி, அதை எப்படி அடையும்படி நாடுவது என்று பார்த்து வருகிறோம். இந்த சத்தியத்தின் கீழ் இன்னொரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், இப்பொழுது 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை தான் தியானிக்க போகிறோம். அது என்னது? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த சத்தியத்தை தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இப்போது என்ன சத்தியத்தை பார்த்து வருகிறோம், எப்படி பண ஆசை என்னும் பாவத்தை எப்படி மேற்கொள்வது. இப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இந்த பண ஆசை என்னும் பாவத்தை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி நாம் தியானிக்கிற இந்த சத்தியத்தின் கீழ் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் எந்த நிலையில், பொருளாதார ரீதியில் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலே நாம் திருப்தியாக இருக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை இன்றைக்கு இந்த வசனத்திலேருந்து என்ன செய்ய போகிறோம், புரிந்து கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போது இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன பாருங்கள். போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்திய ஆதாயம் என்று சொல்லி இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு என்ன செய்கிறார், எழுதுகிறார். நாம் இதுக்கு முன்னே உள்ள நிகழ்ச்சியில் இந்த வசனத்தின் பின்னணியை பார்த்தோம். இந்த வசனம் என்ன பின்னணியில் எழுதப்படுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. எபேசு பட்டணத்தில் பவுல் சபையை என்ன செய்கிறார், ஸ்தாபிக்கிறார். அது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. ஒரு மிகப்பெரிய சபை அங்கே உருவாகிறது. அநேக ஆத்துமாக்கள் கொண்ட சபை அங்கே உருவாகிறது. இப்போது பவுல் பார்த்திங்கன்னா அவர் பிற இடங்களுக்கு சென்று விட்டார். இப்போது அங்கே உள்ள சபையை நடத்தும்படி, குறிப்பாக அந்த சபைக்கு ஒரு நல்ல தலைமைத்துவம் கொடுக்கும்படி, அந்த சபையிலே மூப்பர்களை நியமித்து அந்த ஜனங்களை அந்த அங்கே ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை சரியான வசனத்தை குறித்த சரியான சத்தியத்திலே அவர்களை வேரூன்றச் செய்ய, அவர்களை நிலைப்படுத்த, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி பவுல் என்ன செய்கிறார், தீமோத்தேயுவை
அங்கே எபேசு பட்டணத்தில் அங்கே இருக்கும்படி சொல்லி, இப்போது அங்கே எபேசு பட்டணத்தில் அவர் அங்கே உள்ள திருச்சபையை எப்படி அவர் மூப்பர்களை எப்படி நியமிப்பது, எப்படி ஆத்துமாக்களை வசனத்தை குறித்த சரியான சத்தியத்தில் எப்படி அவங்கள வேரூன்ற செய்வது என்பதை குறித்த அந்த ஆலோசனைகளெல்லாம் என்ன செய்கிறார், இந்த நிருபத்தில் 1 தீமோத்தேயு நிருபத்திலே பவுல் என்ன செய்கிறார், தீமோத்தேயுக்கு என்ன செய்கிறார், சில ஆலோசனைகளெல்லாம் கொடுத்துட்டு வரார். அதில் கொடுத்துட்டு வரும்போது ஒரு முக்கியமான காரியத்தை பவுல் தீமோத்தேயுக்கு கட்டளையிட வேண்டியதாக இருந்துச்சு. அது என்னதுன்னா, அங்கே எபேசு சபையில் இப்போ சில கள்ள போதகர்கள் என்ன செய்கிறாங்க, எழும்பி இருக்கிறாங்க. தவறான உபதேசம் பண்ணி ஜனங்களை வழி தப்ப பண்ணுகிற சில கள்ள போதகர்கள் சபையில் எழும்பி இருக்கிறாங்க. இப்போது இந்த கள்ள போதகர்கள் ஏன் எழும்புகிறார்கள் என்றால், அதுக்கு காரணத்தை பேசும்போது தான் பவுல் சொல்கிறார், இவங்களுக்கு ஊழியம் என்பது, தேவ பக்தி என்பது ஒரு ஆதாயத்துக்குரிய தொழிலாக அவங்களுக்கு என்ன செய்து இருக்குது. இந்த கள்ள போதகர்களுடைய முக்கிய நோக்கம் என்ன, இவர்கள் பண ஆசை என்னும் பாவத்தினால் நிரம்பி இவர்கள் ஊழியத்தை ஒரு ஆதாய தொழிலாக பார்க்குறாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி பவுலுக்கு அதை குறித்து சொல்லி, எப்படி தீமோத்தேயு தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவத்துக்கு எப்படி விலகி ஓடுறது, எப்படி இந்த பண ஆசை என்னும் பாவத்தை எப்படி தீமோத்தேயு தன்னுடைய வாழ்க்கையில் மேற்கொள்வது என்பதை குறித்த அந்த ஆலோசனைகளை, அந்த போதனைகளை பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது தான் இந்த வசனத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். அப்போது அப்படி எழுதும்போது சொல்லும்போது தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, தீமோத்தேயுவே பண ஆசை என்னும் பாவத்தை மேற்கொள்கிறதுக்கு ஒரு முக்கியமான திறவுகோலை உனக்கு கற்றுத்தரேன். அது என்னது ஆண்டவர் இங்கே பவுல் பாருங்கள், பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவுல் மூலமாக தீமோத்தேயுக்கு என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார், கர்த்தர் தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன, தீமோத்தேயுவே நீ என்ன பண்ணு, போதும் என்கிற மனது உனக்கு என்ன செய்யட்டும், உண்டாகட்டும். இன்றைக்கி ஏன் பணாசை என்னும் பாவம் ஒரு மனுஷனை மேற்கொள்ளுகிறது, ஏனென்றால் பாருங்கள், நாம் அதை கீழே வாசிக்கிறோம் பாருங்கள், 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், ஏன் இன்றைக்கி நிறைய பேர் பண ஆசை என்னும் பாவத்தில் போய் ஏன் விழுறாங்களாம், ஏன்னா சிலர் அதை என்ன செய்கிறார்கள், இச்சிக்கிறார்கள். சிலருக்கு பணம் தான் என்னது வாழ்க்கையை என்ன செய்து இருக்குது, இன்னும் அதை எப்படி அடையிறது, இன்னும் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது, இன்னும் மேலும் மேலும் பணத்தை சம்பாதிக்கணும், இதுதான் அவங்களுடைய முழு எண்ணமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாய் இந்த சிலர் இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, விசுவாசத்தை விட்டு வழுவி கர்த்தர் இயேசுவை விட்டு விலகி அநேக வேதனைகளால் தாங்களே என்ன செய்கிறார்கள், உருவ கொத்தி கொள்ளுகிறவர்களாய் இந்த பண ஆசை என்னும் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த கள்ள போதவர்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி இங்கே பவுல் சொல்லிட்டு, இப்போது தீமோத்தேயுக்கு சொல்கிறார் பவுல், நீ இவங்கள மாதிரி இந்த பாவத்தில் விழாதபடிக்கு உன்னை காத்துக்கொள்றதுக்கு நீ என்ன பண்ணு, போதுமென்ற மனது உனக்குள்ளே என்ன செய்யட்டும், உண்டாகட்டும். அப்படின்னா என்னது, நீ இன்றைக்கு வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கியோ அதை குறித்த ஒரு திருப்தி, அதை குறித்த ஒரு போதுமென்ற மனது உனக்குள்ளே என்ன செய்யட்டும், வரட்டும். ஏன்னா அப்படி வரும்போது அப்படிப்பட்ட தேவ பக்தி, அப்படிப்பட்ட விசுவாசம் உன் வாழ்க்கையில் மிகுந்த ஆதாயம், மிகுந்த லாபத்தை என்ன செய்யும், கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இங்கே பவுல் என்ன செய்கிறார், இங்கே தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். அதை தான் 8வது வசனத்தில் திரும்பவும் எழுதுறாரு. 8வது வசனத்தை வாசி கேட்போம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அதாவது இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு, தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன சொல்கிறார், நமக்கும் அதை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, உன்னோட வாழ்க்கையில் இன்றைக்கி உனக்கு உடுக்க உண்ண
இருக்குதா? ஒருவேளை சில ஐஸ்வர்யவான்கள் இருக்கலாம், அவங்கள போல் ஒரு பெரிய வீடு இல்லாமல் இருக்கலாம், அல்லது கார் இல்லாமல் இருக்கலாம். சில ரொம்ப லக்ஸூரியஸ் காரியங்கள், வீட்டில் ஏசி, பெரிய மெத்த கட்டில், இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு 3 வேளை உணவு, தங்கிறதுக்கு ஒரு வீடு, இப்படி அடிப்படை தேவையெல்லாம் சந்தித்திருக்கிறாரா? அப்போ கர்த்தர் பாருங்கள், இங்கே தீமோத்தேயுக்கும் சொல்கிறார், நமக்கும் சொல்கிறாரு. அப்போது இப்படி இந்த தேவையெல்லாம் சந்திச்சிருக்காரு. நம்ம ஒன்றும் பட்னியாக இல்லை, இன்றைக்கி தங்குறதுக்கு வீடு இல்லாமல் இல்லை, வீடு இருக்குது, 3 வேளை நல்லா சாப்பிட்றோம், அடிப்படை தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுது. அப்போ இன்றைக்கி ஒருவேளை பெரிய பெரிய வாழ்க்கையில் ரொம்ப நல்ல ஐஸ்வர்யவானாக இருக்கும்போது இருக்கிற அந்த பெரிய வசதிகள் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். வெறும் 3 வேளை உணவு, அடிப்படை வாழ்க்கையின் தேவைகள் மட்டும்தான் சந்திக்கப்படுது அப்படிங்கிற நிலையில் இருக்கலாம். அந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே தீமோத்தேயுக்கும் நமக்கும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? பவுல் மூலமாக அதை குறித்து போதுமென்ற மனது உங்களுக்கு என்ன செய்யட்டும், இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பிறரை பார்த்து, ஒருவேளை சிலர் நல்ல வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், அவர்களை பார்த்து, அவங்களுடைய வசதியை பார்த்து அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. ஐயோ, அவங்க வீட்டில் நல்லா பெரிய அழகான பெரிய டிவி இருக்குது, அவங்க வீட்டில் பாரு நல்ல எல்லா வசதிகளும் இருக்குது, நம்ம வீட்டில் இதெல்லாம் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயோன்னு சொல்லி அவங்கள மாதிரி நம்மளும் ஆயிரணும், நம்மளும் அவங்கள போல் வசதி உள்ளவர்கள் ஆயிரணும்னு சொல்லிட்டு இப்படி பாருங்கள். அதனால தான் 10வது கற்பனை இதை பற்றி தான் பேசுது பாருங்கள். நம்ம யாத்திராவும் 20ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனைகளில் கடைசி கற்பனை இதான் பாருங்கள். யாத்திராவும் 20ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். பாருங்க, இங்கே வேதம் பண ஆசை என்னும் பாவம் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே துவங்குது என்பதை குறித்து இங்கே வேத வசனம் பாருங்கள், ஆண்டவர் கொடுத்த அந்த 10வது கற்பனை மூலமாக அறிந்து கொள்கிறோம். எப்படி பண ஆசை என்னும் பாவம் ஒருவருக்குள்ளே துவங்குது பாருங்கள். பிறனுடைய வீட்டை என்னது இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வேலைக்காரர், பிறனுடைய வேலைக்காரி, அவர்களுடைய அந்த வசதிகள், அதாவது எருது கழுதை, அதாவது பிறருடைய கார், பிறருடைய பெரிய வீடு, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை இச்சிக்க கூடாது. அதை இச்சிக்கும் போது தான் பாருங்கள், பண ஆசை என்னும் பாவம் நம்மளை என்ன செய்யுது, நம்ம இருதயத்தில் உண்டாகி அதை நம்மளை என்ன செய்யுது, மேற்கொள்ள ஆரம்பிக்குது, நம்மளை அடிமைப்படுத்த ஆரம்பிக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பண ஆசை என்னும் பாவம் நம்மை அடிமைப்படுத்தாமல் நாம் அதை மேற்கொள்ள வேண்டுமென்றால், அதன் மேல் நாம் ஜெயம் கொள்ள வேண்டுமென்றால், கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பிறனோடதை இச்சிக்காத, அதுக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதை குறித்த ஒரு திருப்தி உங்களுக்குள்ளே என்ன செய்யட்டும், உண்டாகட்டும். ஏன் உண்டாக வேண்டும் பாருங்கள், கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலையை குறித்து ஒரு போதுமென்ற மனது, ஒரு திருப்தி இருக்கணும்னு ஏன் சொல்கிறாருன்னா, அப்படி சொல்கிற காரணம், நீ வாழ்க்கை பூரா இப்படி சாதாரண நிலைமையில் இரு, இதான் உன் தலையெழுத்து அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் சொல்லலை. ஏன்னா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்மையும் இன்றைக்கி ஒருவேளை நம்ம பொருளாதாரத்தில் தாழ்வான நிலையில் இருக்கலாம், தாழ்வாக இருக்கிற உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய தகப்பனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம் பாருங்கள். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். அதில் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அழகாக வேதம் சொல்லுது பாருங்கள். எண்ணாகமம் 24:1,
அதனுடைய முதல் பகுதியை மட்டும் நம்ம வாசிப்போம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீழையாம் கண்டபோது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுது இஸ்ரவேலை, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னது பிரியம். தேவ பிள்ளைகளை இங்கே வசனம் சொல்லுது, உங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு என்னது பிரியமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த வசனம் யாருக்கு எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது? இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து தம்முடைய திட்டத்தை கர்த்தருங்க வெளிப்படுத்துகிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு கானான் தேசம் என்னும் பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசத்தை கொடுப்பதே என்னுடைய பிரியமாக இருக்கிறது, அதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதே என்னோட பிரியமாக இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து வைத்திருந்த திட்டத்தை இங்கே என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை ஜனங்கள். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை தங்கள் கர்த்தராக தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு உடன்படிக்கையின் ஜனங்களாக தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை இந்த வசனத்தை வாசிக்கும் இப்படி வாசிக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னது பிரியமாக இருக்கிறது. அப்போது உங்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனோட பிரியமாக இருக்கிறதுனால கர்த்தர் சொல்கிறாரு, நானும் உன்னை ஆசீர்வதித்து என்ன செய்வேன்? உயர்த்துவேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிறனோட யாதொன்றையும் என்னது இச்சிக்காத. பிறனுடைய நல்ல அழகான டிவி, அவங்க வச்சுருக்கிற அழகான ஐஃபோனை பார்த்துட்டு அதை என்ன செய்யாதீங்க, இச்சிக்காதீங்க. உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஃபோன் இருக்கோ, உங்களோட ஃபோன் இன்றைக்கி ஒரு சாதாரண ஃபோனாக இருக்கலாம். அதுக்காக கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? நன்றி சொல்லுங்கள். பிறனோடதை பார்த்து அதை என்ன செய்ய இச்சிக்காது. ஏன்னா பிறனோடதை பார்த்து நீங்கள் இச்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பணாசை என்னும் பாவம் உங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ அப்படி அடிமைப்படுத்தும் போது பாருங்கள், அப்படி அடிமைப்படுறதுனால தான் அநேகர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? தேவையில்லாத கடன்களுக்கு உட்பட்டு பாருங்கள், கடனில் காஸ்ட்லியான செல்ஃபோனை வாங்கிட்டு கடைசியில் கடனாளியாகி கடைசியில் ஒரு காரியத்தில் இப்படி கடன் படுறது. ஃபஸ்ட்டு ஒரு காஸ்ட்லியான செல்ஃபோனை கடனில் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் ஒரு விலையுயர்ந்த டிவியை கடனில் வாங்குவாங்க. இப்படியே பாருங்கள், கடைசியில் தங்களுடைய பொருள் ஆசையை நிறைவேற்றுவதற்காகவே அநேகர் கடன்பட்டு இன்றைக்கு தங்களை பல வேதனைகளால் தங்களை தாங்களே என்ன செய்கிறாங்க? உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, போதுமென்ற மனதுடனே கூடிய, பாருங்கள் அந்த வசனத்தை வாசிப்ப போகிறீங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி கேட்கலாம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ கர்த்தர் இதன் நிமித்தமாக தான், எதன் நிமித்தமாக? நீங்கள் தேவையில்லாமல் பிறனோட இச்சித்து கடைசியில் அந்த இச்சையை நிறைவேற்றக்காக போய் கடனை வாங்கி கடைசியில் உங்களையே வேதனைகளால் குத்தி கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையை காத்து கொள்வதற்காக தான் கர்த்தர் சொல்கிறாரு, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தி எனது மிகுந்த ஆதாயம். இன்றைக்கு என்ன இருக்குதோ அந்த நிலையில் நான் திருப்தியாக இருக்கும்போது, ஏற்ற வேலை வரும்போது கர்த்தர் நம்மையும் உங்களையும் ஆசீர்வதித்து என்ன செய்வார்? உயர்த்துவார். அப்போ உயர்த்தும் போது நீங்கள் என்ன செய்யலாம்? கடன் இல்லாமல் பாருங்கள், நல்ல செல்ஃபோனை என்ன செய்யலாம்? வாங்கி கொள்ளலாம். கடன் இல்லாமல் அப்போ வாங்கும்போது பாருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த போதுமென்ற மனது உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? வளர வேண்டும். பாருங்கள், இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த வசனத்தை எழுதிய அப்போஸ்தலனாகிய பவுலே இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பாருங்கள், அவர் தனக்குள் இந்த குணாதிசயம் எப்படி இருக்குங்கிறத பற்றி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12 அவர் எழுதுகிறாரு. பாருங்கள், வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலேயும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல்
பார்த்திங்கன்னா ரோம் பட்டணத்திலே அங்கே சுவிசேஷத்து நிமித்தம் இப்போது சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அங்கே மிகுதியான கஷ்டமான சூழ்நிலை நடுவிலே அவர் அங்கே சிறைச்சாலையில் இருந்து கொண்டு பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபையாருக்கு இந்த கடிதத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். ஏனென்றால் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு பட்டணத்தில் ஒரு சபையை பவுல் ஸ்தாபிக்கிறார். இப்போ அந்த சபையார் என்ன பண்ணுறாங்க, பவுல் சிறைச்சாலையில் பல தேவைகளோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவருக்கு ஒரு பெரிய காணிக்கையை என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. அந்த காணிக்கையை அவர் பெற்றுக்கொண்டுட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லும்படி இந்த கடிதத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். அப்போது அந்த சிறைச்சாலையில் அவர் எப்படி அந்த கஷ்டத்தின் சூழ்நிலை நடுவிலே எப்படி அவர் சந்தோஷமாக வாழுகிறேன் அப்படிங்கிறதுக்கான ரகசியத்தை இங்கே சொல்கிறாரு. ஏன்னா பிலிப்பியர் 4:4 அவர் வெளியில் இருக்கிற சபை ஜனங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லி அவர் ஒரு கட்டளை கொடுக்குறார். அப்போ வெளியில் இருக்கிற ஜனங்கள் சந்தோஷமாக இருங்கள்னு ஒரு கட்டளை கொடுக்குறாருன்னு என்ன அர்த்தம், இவர் சிறைச்சாலையில் என்னது சந்தோஷமாக இருந்திருக்கிறார். அப்போது எப்படி சிறைச்சாலையில் கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி அவர் சந்தோஷமாக இருந்தாரா, அதுக்கு ரகசியத்தை சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க என்ன செய்தேன், கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அவருடைய ஊழிய பயணத்தின் அப்போ பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகள் எதிர்கொள்கிறதை நாம் அப்போஸ்தலரை வாசிக்கும்போது நாம் பார்க்கிறோம். பலவிதமான சவால்கள், பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்கிறார். அப்போது அந்த பிரச்சனை சூழ்நிலை நடுவிலெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியின் மூலம் கற்றுக்கொள்ளுகிறார். ஏன்னா அதனால தான் 13ஆவது வசனத்தில் வாசிக்க கேட்கலாம். அதே பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பாருங்கள், பவுல் அவர் தன்னோட ஊழியத்தின் நடுவிலே சந்தித்த பலவிதமான பிரச்சனை சவால்கள் நடுவிலே அவர் பரிசுத்த ஆவியினாலே ஒரு காரியத்தை என்ன செய்கிறார், கற்றுக்கொள்ளுகிறார். அது என்னது, பரிசுத்த ஆவியானவருடைய கஷ்டங்களின் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் பவுலை என்ன செய்கிறார், பலப்படுத்துகிறார். எதுக்கு, எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சவால் வந்தாலும் சரி, எந்த ஒருவேளை சிறைச்சாலை போன்ற சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதன் நடுவில் அவர் என்ன பண்ணுறாரு, மனரம்யமாக திருப்தியாக இருக்க என்ன செய்கிறார், கற்றுக்கொள்கிறார். ஒருவேளை பாருங்கள், சில நேரம் அவர் சிறைச்சாலையில் இருக்கிறனால அவர் சில நேரம் குறைவுபட்டிருக்கலாம், சில நேரம் அவர் பாருங்கள் தாழ்ந்திருக்கலாம், சில நேரத்தில் இப்படி பிலிப்பு சபையிலேருந்து சில உதவிகள் வந்த உடனே அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார், பரிபூர்ணம் அடைஞ்சிடுறாரு. அடைஞ்ச உடனே என்னது, இப்போ நிறைவு வந்துடுது. ஸோ சில நேரம் தாழ்ந்திருக்கலாம், சில நேரத்தில் அவர் வாழ்ந்துரும் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் அவர் எல்லா சூழ்நிலை நடுவிலும் அவர் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன, எந்த நிலையில் இருந்தாலும் அவர் மனரம்யமாய் திருப்தியாக இருக்க என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கற்றுக்கொண்டு அவர் அப்படி நடக்கும்படி போதிக்கப்படுகிறார் பரிசுத்த ஆவியினால். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்விலும் அப்படி இருப்பதற்கு உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பாராக. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு குணம் எந்த நிலையில் இருந்தாலும், ஒருவேளை இன்றைக்கி பெரிய நல்ல வசதியான நிலைமையில் இருக்கலாம், அல்லது இன்றைக்கி ஒருவேளை தாழ்ந்த நிலைமையில் இருக்கலாம், எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்களோ அதில் திருப்தியாக இருக்க, போதுமென்ற மனதுடனே இருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கும் போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அது உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய லாபத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். இப்படியே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இப்படி இந்த நல்ல குணத்தை உங்களுக்குள்ளே வளரச் செய்யும்படி உங்களை இந்த நாளில் பவுலை போதித்து நடத்தின தேவன், தீமோத்தேயை போதித்து நடத்தின தேவன் இன்றைக்கு உங்களையும் போதித்து நடத்துவாராக. நீங்களும் அதற்கு கீழ்ப்படிந்து இந்த போதுமென்ற மனது, எந்த நிலையில் திருப்தியாக இருக்கிற மனதுக்குள்ளே வந்து அதன் மூலம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகுந்த லாபம் அடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே இயேசு, நாம் ஜெபிக்கிறோம். நாளில் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எப்படி போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்று கற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் பவுலை போல நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில்
அவங்க திருப்தியாக இருக்க, மனரம்யமாக இருக்க உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. அதன் மூலம் பிறனுடையதை இச்சையாதிருக்க, தேவையில்லாமல் பண ஆசைக்கு அடிமைப்பட்டு கடன்பட்டு தங்களை அழித்து கொள்ளாதபடி உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய நீதியின் பாதையிலே நடத்துங்க. இந்த மனரம்யமாக இருக்கிற குணத்துக்குள்ளே நடத்துங்க. இந்த ஆவிக்குரிய குணம் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே வளரும்படி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. அது மூலம் உங்களுடைய பிள்ளைகள் பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய லாபம் அடையட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்ள ஒரு நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க ஒரு நினைப்பூட்டுற இயேசுவி ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.